அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த வாரம் நவராத்திரி கோலுவை முன்னிட்டு முருகப்பெருமானின் தோற்றம், அவரின் சில திருவிளையாடலை பற்றி காண்போம். முதலாவதாக முருகப்பெருமானின் தோற்றம். ஒருமுறை சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி சரவண பொய்கையில் உள்ள 6 தாமரைகளில் பட்டு 6 குழந்தைகளாக மாறியது. அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு கார்த்திகை பெண்களிடம் கொடுக்கப்பட்டது. கார்த்திகை பெண்கள் தங்கள் வளர்த்த 6 குழந்தைகளையும் சிவபெருமானிடமும் பார்வதியிடமும் ஒப்படைத்தனர். அன்னை பார்வதி 6 குழந்தைகளையும் வாரி அணைத்துக் கொள்ளும் பொழுது 6 குழந்தைகளும் ஒரே பாலகனாக மாறினார். அந்த பாலகனுக்கு முருகன் என்று பெயரிட்டு ஆசி வழங்கினார்கள். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் முருகனை கார்த்திகை செல்வன், கார்த்தி என்று அழைக்கப்படுகிறார். இரண்டாவதாக சூரபதுமனை அழித்தல். அசுரன் சூரபதுமன் தேவர்களை சிறை வைத்து துன்புறுத்தி வந்ததால் அவனை அழிக்க தனது தாய் பார்வதியிடம் அவரின் சக்தியாக வேலினை பெற்று தனது படையுடன் சென்று சூரபதுமனை அழித்து தேவர்களை விடுவித்து ஜெயந்திநாதராக வெற்றியுடன் வந்த இடமே திருச்செந்தூர் ஆகும். இவ்வாறு புகழ்பெற்ற திருச்செந்தூருக்கு ஜெயந்திபுரம் என்ற பெயரும் உண்டு. திருச்செந்தூரில் பக்தர்களுக்கு அருள் தரும் முருகனின் மற்ற பெயர்கள் சுப்பிரமணிய சுவாமி, செந்தில்நாதர். மூன்றாவதாக முருகனின் சுட்ட பழமா சுடாத பழமா. ஒருமுறை ஔவையார் தனது தமிழின் புலமையால் புகழின் உச்சிக்கு சென்றதால் தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது. அந்த அகங்காரத்திலிருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகன் ஔவை காட்டு வழியாக மதுரைக்கு செல்லும் பொழுது ஆடும் மேய்க்கும் சிறுவனாக மாறி நாவல் மரக்கிளையில் அமர்ந்து கொண்டார். அப்போது அங்கு நிழலுக்காக வந்து அமர்ந்தார் ஔவை. நீண்ட தொலைவு நடந்து வந்ததால் களைப்பாகவும் பசியாகவும் இருந்தது. நாவல் மரத்தில் பழங்கள் நிறைய இருந்ததை பார்த்த ஔவை மரக்கிளையில் அமர்ந்திருந்த சிறுவனை பார்த்து சிறிது பழங்களை பறித்து போடச் சொன்னார். சிறுவனோ, சரி போடுகிறேன் பாட்டி, உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சிறுவன் கேட்க ஔவைக்கு புரியவில்லை. பழத்திலே சுட்ட பழம் சுடாத பழமா என்று உண்டா என எண்ணிக்கொண்டார். சரிப்பா, சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டார். சிறுவனும் சிரித்து கொண்டே பழத்தை பறித்து போட்டான். ஔவை பழங்களை எடுத்து பார்த்து பழம் மண்ணாக இருந்ததால் ஊதி ஊதி சாப்பிட்டார். சிறுவனோ சிரித்து கொண்டே, என்ன பாட்டி, பழம் சுடுதா என்று சிரித்து கொண்டே கேட்டான். ஔவைக்கு அந்த நொடியே அகங்காரம் அழிந்ததை உணர்ந்து, யாரப்பா நீ என்று கேட்டார். பின்பு சிறுவன் முருகனாக ஔவைக்கு காட்சியளித்து, உங்களின் தமிழ் தொண்டு என்றும் நீடித்து வாழ என் ஆசிகள் என்று கூறி மறைந்தார். என்ன குழந்தைகளே, முருகனின் கதையை கேட்டு ரசித்தீர்களா? ரசித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நன்றி.